ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அங்கே நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 26. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு தன் வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு துருவன் கொடுத்த காஃபியை ஒரு மிடறு குடித்த வர்ஷினிக்கு அதன் சுவை மிகவும் பிடித்து போனது. அதில் ஒரு நொடி ஆச்சரியத்துடன் திரும்பி துருவனை பார்த்தவள், இந்த காஃபி நீயா போட்ட என்று கேட்க, அதில் அவளை பார்த்த துருவனோ, ஆமா உனக்கு பிடிச்சிருக்கா என்று கண்கள் சிமிட்டி கூறியவனை பார்த்த வர்ஷினிக்கு இப்பொழுதே அவனை அள்ளி கொஞ்ச வேண்டும் என்றுதான் தோன்றியது. தன் எண்ணப்போக்கை உணர்ந்தவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த முழு காஃபியையும் ரசித்து ருசித்து குடித்தாள். குடித்து முடித்த பின் துருவனை பார்த்தவள், சரி எப்போ கிளம்புற என்று கேட்க, அவளை முறைத்து பார்த்த துருவனோ பிறகு ஒரு பெருமூச்சை விட்டு விட்டு, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போ, நான் இப்போ கிளம்புறேன் என்று சொன்னவன் நகர போக, நீ சமைச்சியா என்ற வர்ஷினியின் குரல் அவனை தடுத்தது. அதில் நின்றவன் ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்து, ஏன் நேற்று நைட்டு எனக்காக என் பொண்டாட்டி சமைக்கும் போது அவளுக்காக நான் சமைக்கக்கூடாதா என்ன என்று கேட்ட துருவனை ஆச்சரியமாக பார்த்தாள் வர்ஷினி. ஆனால் அதை கண்டு கொள்ளாத துருவனோ சொன்னவுடன் அமைதியாக திரும்பி சென்று விட்டான். செல்லும் அவனின் முதுகுப்புறத்தையே பார்த்து கொண்டிருந்த வர்ஷினியின் கண்களில் அவ்வளவு காதல் இருந்தது. ஆனால் அதை பார்க்க வேண்டியவன் தான் பார்க்க தவறிவிட்டான். இங்கு தன் ரூமில் அமர்ந்து தன் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்து கொண்டிருந்த மித்ராவிற்கு சர்வாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதனை ஏற்று காதில் வைத்தவள், சொல்லுங்கண்ணா என்று கேட்க, ஆனால் அந்த பக்கமோ ஒரு நொடி அமைதி நிலவியது. அதில் ஃபோனை தன் காதிலிருந்து எடுத்தவள் ஒரு நொடி அதை பார்த்துவிட்டு மீண்டும் அவள் காதிலே வைத்தவள், ஹலோ கேக்குதானா என்று கேட்க, கேக்குது குட்டிமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் டெரஸ்க்கு வாயேன் என்று சர்வா அழைக்க, அதில் குழம்பிய மித்ராவோ, என்னாச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா, நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவன் ஃபோனை வைத்துவிட, குழப்பமாக கட்டான ஃபோனையே பார்த்து கொண்டிருந்த மித்ரா எழுந்து மாடி நோக்கி சென்றாள். மேலே வந்தவள் அங்கே நின்று கொண்டிருந்த சர்வாவை பார்த்து, என்னாச்சுன்னா, எதுக்கு வர சொன்னீங்க, என்ன பேசணும், ஏதாவது இம்பார்ட்டண்ட் விஷயமா என்று கேட்க, அவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன், நீ என்ன பண்ண போறன்லாம் எனக்கு தெரியல மித்ரா, ஆனால் நீ பண்ண போகிற விஷயம் என் ஆதியை காயப்படுத்த போதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்று கூறிய சர்வாவை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. பிறகு அவனை பார்த்து, ஏன்னா நான் அக்னியாக இருக்கிறதுனால ஏடியை பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்ட மித்ராவை பார்த்து சிரித்தான் சர்வா. அவனின் சிரிப்பை பார்த்த மித்ராவோ, ஏன்னா சிரிக்கிறீங்க, ஒரு வேளை இன்னைக்கு நான் வெளியில் நடந்துக்கிட்டதையும் வீட்டில் நடந்துக்கிட்டதையும் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் நடிக்கிற மாதிரி தோணுதோ? ஈஸ்வர் குரூப்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டோட சேர்மன் நீங்கள். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 கம்பெனினா அது உங்கள் கம்பெனி தான். உங்கள் கம்பெனிலேயும் சரி இல்லை வெளியிலையோ சேர்மன் ஈஸ்வரா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே சர்வாவாகவும் இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட கிங்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களோட முழு பேர் சர்வேஸ்வரனுங்கிறது கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்கும் பர்சனல் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பர்சனல் லைஃப்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று அவள் கேட்க கேட்க அவன் முகத்தில் இருந்த புன்னகை விரிந்ததை தவிர குறையவே இல்லை. அதில் சிரித்து கொண்டே அவளை பார்த்த சர்வா, இங்கே பாரு குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரி எப்படியும் நான் சொல்ல வரல, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ பழி வாங்கணுங்கிறதுக்காகவும் ஆதியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் உனக்கு ஆதியை பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் நீ காலையில் அர்ஜுன் அம்ருக்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை எல்லாரும் விளையாட்டாக சாதாரணமாக எடுத்துக்கிட்ட மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல. அப்போது உன் பார்வையிலையும் சரி வார்த்தையிலையும் சரி ஏதோ ஒரு உறுதி இருந்துச்சு. அதுதான் இப்போ வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டு இருக்குது. நான் முன்னாடி உன்கிட்ட கேட்ட கேள்விக்கும் அதுதான் காரணம். நீ எனக்கு அக்னியாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் என் தங்கச்சி அக்னிங்கிறதுல எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அப்புறம் நீ சொன்னது உண்மைதான், நான் ஈஸ்வராவும் சர்வாவாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் தான். எல்லாருக்குமே ப்ரொஃபஷ்னல் லைஃப்னு ஒன்று இருக்குது, பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதில் நான் எந்த குறையும் சொல்ல வரல.
நீ கேட்ட மாதிரி நீ அங்கே அக்னியாக சண்டை போட்டதும் சரி, இங்கே மித்ராவா வீட்டில் நடந்துக்கிட்டதும் சரி, ரெண்டுமே உன்னோட உண்மையான முகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீ நடிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீ காலையில் சொன்னது, ஒரு வேளை மற்றவங்க நினைக்கிற மாதிரி அது விளையாட்டாக இருந்தால் ஓகே, பட் அப்படி இல்லைனா என்று ஒரு நொடி இடைவெளி விட்டவன் பிறகு அவளை பார்த்து, நீ என்ன நினச்சி என்னை அண்ணனை கூப்பிட்டன்லாம் எனக்கு தெரியல குட்டிமா. ஆனால் நான் உன்னை என் தங்கச்சியாக அக்செப்ட் பண்ணது உண்மை. உண்மையாகவே என்னோட தங்கச்சியாக உன்னை நினச்சி தான் நான் உன்னை என் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டேன். அம்ருவை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன். ஆதி ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினான்னா உன் அண்ணனா உனக்காக நான் அவன்கிட்ட கேள்வி கேட்பேன். அதே சமயம் உன்னால என் ஆதி கஷ்டப்பட்டான்னா நிச்சயம் என் அண்ணனுக்காக உன்கிட்ட கேள்வி கேட்பேன். எனக்கு என் அப்பாங்க அம்மாங்களை விட, என் கூடவே ஒட்டி பிறந்த துருவனை விட, அர்ஜுன் அம்ருவை விட, எனக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தைய விடவும், ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விடவும் எனக்கு என் ஆதி முக்கியம். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் குட்டிமா. அவன் பட்ட கஷ்டங்களுக்கு முன்னாடி அவனை பற்றி நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுலேருந்தே அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது தெரியாமல் இத்தனை வருஷம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இதில் நீயும் அவனை என்று ஒரு நொடி நிறுத்தியவன், நீ காயப்படுத்த மாட்டேன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டெல்லி கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அவனை பத்திரமா பார்த்துக்கோ குட்டிமா, நீயும் பத்திரமா இரு என்று சொன்னவன் அவளை ஒரு நொடி பார்த்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் காலையில் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு இவ்வளவு தூரம் யோசித்து தன்னிடம் பேசுபவனை மெச்சுதலாக பார்த்தாள் மித்ரா. அவளுக்கு சர்வ ஆதியின் மேல் வைத்திருக்கும் இந்த அன்பு வியப்பாகவும் அதே சமயம் சற்று பொறாமையாகவும் இருந்தது. இந்த உலகத்தில் அனைத்தையும் விட என் ஆதிதான் முக்கியம் என்று சொல்லி சென்ற சர்வா அறியவில்லை அவனுக்கு உலகமாக ஒருத்தி இன்றே வரப்போகிறாள் என்பதை. அவரிடம் பேசிவிட்டு கீழே வந்த சர்வா வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆதியிடமும் சொன்னவன், முன் சர்வாவிற்கு தமிழ்நாட்டில் முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருந்ததால் தன் காரை எடுத்து கொண்டு அங்கு சென்றவன் அதை முடித்துவிட்டு பிறகு டெல்லிக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டு சென்று விட்டான். சீக்கிரமாக இரவு உணவை அனைவருடனும் சேர்த்து முடித்துவிட்டு ஆதிமித்ரா இருவரும் தங்கள் அறைக்கு வந்தார்கள். அப்பொழுது ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வர அதை எடுத்துக்கொண்டு பால்கனி சென்றவன் பேசிவிட்டு உள்ளே வந்தான். மித்ரா பெட்டில் அமர்ந்திருக்க அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு சென்று சோஃபாவில் தூங்குவதற்காக அமர்ந்தான் ஆதி. அவனை பார்த்த மித்ராவோ, தேவ் நீ ஏன் சோஃபாவில் தூங்குற, பெட்டில் தூங்கலாம்ல என்று கேட்டாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ, இல்லை பரவாயில்ல அம்மு, நீயே தூங்கு, நான் இங்கே தூங்கிக்கிறேன், உனக்கு சோஃபாவில் தூங்க கஷ்டமாக இருக்கும் என்று அவன் சொல்ல அதை கேட்டவள், நான் ஏன் சோஃபாவில் தூங்கணும், அதான் இவ்வளோ பெரிய பெட்டு இருக்குல்ல, அப்புறம் என்னாலலாம் சோஃபாவில் தூங்க முடியாது, உன்னை பெட்டில் அந்த சைடு படுத்துக்க சொன்னால் என்னையே சோஃபாவுக்கு போக சொல்கிற, என்னாலலாம் போக முடியாது என்று சொன்னவள் அவனுக்கு முதுகு காட்டி கொண்டு திரும்பி படுத்து கொண்டாள் மித்ரா. அவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஆதி. பிறகு எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் சென்று படுத்த ஆதிக்கு மித்ராவின் இந்த சிறிய மாற்றம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்திலேயே நிம்மதியாக தூங்கினான் ஆதி. அவன் தன் அருகில் வந்து படுத்து தூங்கியதை உணர்ந்த மித்ரா மெதுவாக அவனின் புறம் திரும்பி படுத்தவள் அவனையே கண்ணிமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தாள். நடு இரவில் கண் விழித்து தன் அருகில் பார்த்த ஆதி அதிர்ந்துதான் போனான். அவனை அணைத்து கொண்டு தூங்கும் அவனின் மனைவியை பார்த்து திடுக்கிட்டவன் அவளை தன்னிடமிருந்து விலக்கவே பார்த்தானே தவிர அவளை மீண்டும் அணைக்கவில்லை. அவனுக்கும் அவளை அணைத்து கொண்டு உறங்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் அன்று அவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆணி அடித்தாற்போல் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அதனால்தான் நேற்று இரவு அவன் மடியில் உறங்கிய போது கூட அவள் தூக்கம் கலையாதவாறு அசையாமல் அமர்ந்திருந்தானே தவிர அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு துளியும் வரவில்லை. அது வரவில்லை என்று சொல்வதை விட அவளின் வார்த்தைகள் வர விடவில்லை என்பதே உண்மை. ஆதி முதல் தடவை அவளை விளக்கும் பொழுதே விழுந்து விட்டாள் மித்ரா. அவன் எதனால் தன்னை விளக்குகிறான் என்பதையும் அவள் நன்கு அறிந்தே இருந்தாள். ஆனால் தன் விழிகளை திறக்காமல் அவனை மேலும் நெருங்கி அணைத்தவள், அமைதியா இரு தேவ், ஏன் சும்மா சும்மா என்னை தள்ளிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு என்று தூக்கத்தில் இருப்பது போலவே கேட்டாள் மித்ரா. அதில் கடுப்பான ஆதியோ, எனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை, நீ தான் பிரச்சனையே பண்ணுவ என்று ஆதி சொன்னதை கேட்ட மித்ரா
டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு டயர்டாக இருக்கு, தூங்க விடுதே என்று சொல்ல, அவள் டயர்டாக இருக்கிறது என்று சொன்னதிலேயே அமைதியானவன் மென்மையாக அவள் தலையை கோதி கொடுத்தான். சில நொடி கழித்து அவளை அழைத்தான் ஆதி. அம்மு, அம்மு. என்ன தேவ்? இது நானும் உன்னை கட்டி பிடிச்சிக்கவா என்று ஆதி கேட்க, சரி என்று சொன்னவள் அவனை மேலும் நெருங்கி ஒட்டி படுத்து கொண்டாள். அவளை பார்த்த ஆதியோ, இப்போ சரின்னு சொல்லிட்டு காலையில சண்டை போடக்கூடாது என்று கேட்க, ஆனால் மித்ராவிடமிருந்து பதில் இல்லை. அதில் அவள் கன்னத்தை தட்டிய ஆதியோ, பதில் சொல்லுடி என்று கேட்க, அதான் சரின்னு சொன்னல என்று சலிப்புடனே சொன்னாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதியோ, எல்லாம் என் நேரம்டி, கட்டின பொண்டாட்டியை கட்டி பிடிக்க கூட பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. நீ மட்டும் என் லவ்வுக்கு ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு, அப்போ தெரியும் உனக்கு இந்த ஆதியை பற்றி. நீ மட்டும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இப்போ என்னை நெருங்கவே மாட்டேன்னு சொல்கிற உன்னை என்னை விட்டு விலகவே விட மாட்டேன்டி என்று அவளை பார்த்து சொன்னவன் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு அவளை அணைத்து கொண்டு தூங்கினான். ஆதி தூங்கியதை உறுதி செய்த மித்ரா மெதுவாக தன் கண் விழித்து அவனை பார்த்தாள். கண்ணிமைக்காமல் அவனை பார்த்து கொண்டே அவனின் அணைப்பில் நிம்மதியாக தூங்கினாள் மித்ரா. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய முதலில் கண் விழித்த ஆதிக்கு தன்னை அணைத்து கொண்டு தூங்கும் தன் அம்முவை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. அதில் அவள் தலையை மெதுவாக வருடி விட்டவன் அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது மித்ரா கண் விழிப்பது போல் இருக்க வேகமாக தன் கண்களை மூடிக்கொண்டவன் அவளை அணைத்து கொண்டு தூங்குவது போல் நடித்தான். அப்பொழுது தூக்கத்திலிருந்து கண் விழித்த மித்ரா தன் இடையை சுற்றியிருந்த அவன் கரத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் அவன் புறம் திரும்பி அவன் முகத்தை பார்த்து, அழகா இருக்கேடா, தூங்கும் போது எவ்வளோ கியூட்டா இருக்கு தெரியுமா என்று அவன் கன்னங்களில் கைகளை வைத்து சொன்னவள் அவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். ஆனால் அதில் ஆதிதான் ஆனந்த அதிர்ச்சி அடைந்தான். மித்ரா தன்னை முத்தமிடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு அவளின் இந்த செயல் மகிழ்ச்சியையும் அதே சமயம் சிறு நிம்மதியையும் கொடுத்தது. அவளும் தன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை நினைத்து. பிறகு சிறிது நேரம் ஆதியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மித்ரா அவனின் கைகளை தன்னிலிருந்து மெதுவாக அவன் தூக்கம் கலையாதவாறு பிரித்து எடுத்து வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றவுடன் கண் விழித்த ஆதிக்கு அவளின் இந்த மாற்றம் மிகவும் பிடித்திருந்தது. இங்கு சர்வா தன் வேலைக்காக ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தவன் இப்பொழுது டெல்லிக்கு செல்வதற்காக சிட்டிக்கு திரும்பி கொண்டிருந்தான். அவன் கார் ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆள் அரவமற்ற சாலையில் திடீரென்று அவனின் காரின் முன்னால் ஒரு பெண் வந்து விழுந்தாள். அதில் பதறிய சர்வா சட்டென்று சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்த அந்த பெண்ணிற்கு சிறு இடைவெளி விட்டு முன்பாகவே காரை நிறுத்தியவன் வேகமாக காரிலிருந்து இறங்கி அவளை பார்த்தான். கீழே விழுந்திருந்த அந்த பெண்ணை பார்த்த சர்வாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திருந்தது. ஏனென்றால் அவளுக்கு ஆங்காங்கே அடிபட்டிருந்தது. பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகியிருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதில் விரைந்து அவளின் அருகில் சென்றவன், என்னாச்சுங்க என்று கேட்க, ஆனால் அவனுக்கு பதில் சொல்லும் நிலைமையில் தான் அவள் இல்லை. அதில் அவள் அருகில் சென்றவன் அவளுக்கு காயமாகி இருப்பதை பார்த்து அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். பிறகு அவளை தன் காரில் அமர வைத்தவன் அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து அவனால் எவ்வளவு தூரம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் செய்தான். தன்னிடம் இருப்பவற்றை வைத்து முடிந்த அளவுக்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான் சர்வா. என்னதான் அவள் அரை மயக்கத்தில் இருந்தாலும் அவனின் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவளின் கன்னங்களை மெதுவாக தட்டி அவளை எழுப்பினான் சர்வா. எங்க எழுந்துருங்க என்று அவன் சொல்ல மெதுவாக அரை மயக்கத்தில் தன் இமை பிரித்தாள். அவளை பார்த்த சர்வா, என்னாச்சுங்க, ஏதாவது ப்ராப்ளமா, உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா என்று கேட்க அவனை பார்த்தவள் இல்லை என்பது போல் தலையசைத்து விட்டு, உங்கள் ஃபோன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, ஒரு கால் பண்ணிட்டு கொடுக்குறேன் என்று அவள் திக்கி திணறி கேட்டாள். அவளை பார்த்து சரி என்று தலையசைத்தவன் அவன் ஃபோனை எடுத்து அவளிடம் கொடுக்க போக அப்பொழுது எங்கிருந்து தான் வந்தார்கள் என்று தெரியவில்லை. நூற்றுக்கணக்கான பேர் அவர்களின் காரை சுற்றி நின்றார்கள். அதில் அந்த பெண்ணுடன் சேர்த்து சர்வாவும் அதிர்ந்துதான் போனான்.
திடீரென்று இவ்வளவு பேர் எங்கிருந்து வந்தார்கள் என்று. அதில் சிறு குழப்பத்துடன் அவர்களை எல்லாம் பார்த்த சர்வா, யார் நீங்க, எதுக்காக எங்களை சுற்றி நிற்கிறீங்க என்று தன் கம்பீர குரலில் கேட்டான். அவன் குரல் அந்த இருளில் சத்தமாக ஒலித்தது. அவனின் கேள்வியை கேட்டு அந்த கூட்டத்திலிருந்து முன்னே வந்த ஒருவர், இங்கே பாருப்பா தம்பி, உன் கூட இருக்கே இந்த பொண்ணு யார் உனக்கு என்று அவர் கேட்க, அவரை பார்த்த சர்வா அவரிடம் நடந்தவற்றை கூறப்போக, ஆனால் அவன் கூறுவதற்கு முந்திக்கொண்ட அந்த பெண்ணோ அந்த கூட்டத்தை பார்த்து, இவர் என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், வந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அடிபட்டதுனால நாங்கள் வந்த வேலையை பார்க்க முடியல, அதான் அவசரமாக திரும்பி போய்கிட்டு இருக்கோம் என்று வலியுடன் சோர்ந்த குரலில் சொல்லி முடித்தாள் அந்த பெண். அவள் தன்னை அவள் ஹஸ்பண்ட் என்று சொன்னதிலேயே அதிர்ந்த செல்வா அவளை வெறி கொண்டு முறைத்து பார்த்தான். அவனுக்கு ஏனோ அந்த பெண்ணின் டிராப்போ என்று கூட தோன்றியது. இங்கு சென்னையில் ஆதியின் வீட்டில் அம்ரு இந்த செமஸ்டரை மட்டும் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டு முடித்துவிட்டு வருகிறேன் என்று அவள் அண்ணன் ஆதியிடம் பர்மிஷன் வாங்கியவள் அனைவரிடமும் சொல்லிவிட்டு அவள் காலேஜ் ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள். அர்ஜுனுக்கும் எக்ஸாம் இருப்பதாலும் அவன் உடல்நிலை இப்பொழுது பரவாயில்லை என்பதாலும் அவனும் ஆதியிடம் தான் யூஎஸ்ஸிற்கே செல்கிறேன் என்று கேட்க, அவனை பார்த்த ஆதியோ, உன் இஷ்டம் என்று சொன்னவன், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன்னை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று சொன்ன ஆதியின் வார்த்தைகளில் இருந்த அழுத்தமே அர்ஜுனை நடுங்க வைக்க போதுமானதாக இருந்தது. அந்த நடுக்கத்துடனே ஆதியை பார்த்தவன், சரிண்ணா, என்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று சொன்னவன் அவன் அனிமாவிடம் சொல்லிவிட்டு அமெரிக்கா நோக்கி சென்று விட்டான். ஆதியின் வீட்டில் ஹாலில் உள்ள டைனிங் டேபிளில் அமர்ந்து அனைவரும் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரத்னா மற்றும் கிருஷ்ணவர்மாவை பார்த்த ஆதியோ, இனி ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனை என்னால் பார்த்துக்க முடியாது, அது உங்கள் கம்பெனி தானே, நீங்கள் தான் இனி பார்த்துக்க போகிறீங்க. ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட நியூ பிரான்ச்சை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபாரினில் லான்ச் பண்ணுறோம், அதை நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துக்கோங்க, அங்கே வேலைலாம் எப்படி நடக்குது, லான்ச்சிங் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் 2 பேரும் தான் போய் பார்க்கணும் என்று ஆதி சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்த ரத்னவர்மாவோ, ஆனால் நான் எப்படி ஆதி உங்கள் அம்மா விட்டுட்டு போக முடியும் என்று கேட்க, அவரை பார்த்தவன் ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்ட ஜோதியோ, அதான் நான் இருக்கேன்ல மாமா, அக்காவை நான் பார்த்துக்க மாட்டேனா, நீங்கள் 2 பேரும் தைரியமாக போயிட்டு வாங்க, அக்காவை நான் பார்த்துக்கிறேன். அதில் ஜோதியை பார்த்த ரத்னவர்மாவோ, சரிம்மா, நீ பார்த்துக்கிறதா இருந்தால் நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் என்று சொன்னவர் கிருஷ்ணாவின் புறம் திரும்பி, உனக்கு ஓகேவா என்று கேட்க, சரி நான் போலாம் என்று சொன்னார் கிருஷ்ணா. பிறகு இருவரும் ஆதியின் புறம் திரும்பி, எங்களுக்கு ஓகே ஆதி, நாங்கள் போகிறோம் என்று சொல்ல, அதில் லேசாக தலையசைத்தவன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், நடுவுலலாம் திரும்பி வர முடியாது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்புங்க என்று ஆதி சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவின் கண்கள் ஒளிர்ந்தது. ஆனால் அதை யாரும் கவனிப்பதற்கு முன் மறைத்து கொண்டாள். அப்பொழுது ரத்னா மற்றும் கிருஷ்ணாவை பார்த்த ஆதி, எப்போ கிளம்புறீங்க என்று கேட்க, இன்னைக்கே கிளம்புறோம் ஆதி என்று சொன்னார் கிருஷ்ணா. அதுக்கு அவரை பார்த்து, உங்கள் இஷ்டம், இனி ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னவனை பார்த்த ரத்னவர்மா, எல்லாம் ஓகேடா, ஆனால் போயிட்டு வர 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே மித்ராவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சு பார்த்துருந்தா இன்னும் நிம்மதியாக இருந்திருக்கும், எங்கே அதான் அவள் வேணான்னுட்டாளே என்று அவர் சாதாரணமாக சொல்ல, ஆனால் அது ஆதியின் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆதியின் மனதிலோ, என்ன ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டாளா என்று நினைத்தவன் அவனுக்கு ஆஃபீஸிற்கு நேரம் ஆவதால் இரவு வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்கு சென்று விட்டான். அவன் முகமாற்றத்தை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த மித்ராவிற்கோ, அவளின் ரத்னாப்பா இப்படி திடீரென்று அந்த விஷயத்தை போட்டு உடைப்பார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதில் செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. மித்ராவும் அவளுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதால் கிளம்பி சென்று விட, இங்கு ரத்னா மற்றும் கிருஷ்ணவர்மாவும் ஜோதியிடம் ஜானகியை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவளையும் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு அவர்கள் பல வருடத்திற்கு முன் உருவாக்கிய
அவர்கள் இல்லை என்றால் கூட இத்தனை வருடங்கள் தன் மகன் பாதுகாத்த அவர்களின் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனின் புதிய பிரான்ச் ஓப்பனிங்காக வேலையை தொடங்குவதற்காக சென்று விட்டார்கள். வர்ஷினியின் அளவு கடந்த காதலை பற்றி துருவனுக்கு தெரிய வருமா? எந்த மித்ராவினால் தன் ஆதி காயப்படுவான் என்று சர்வா நினைக்கிறானோ அதே ஆதிக்கு ஒன்று என்றால் மித்ரா அவள் உயிரையும் கொடுப்பாள் என்பதை சர்வா அறிவானா? யார் அந்த புதிய பெண்? எதற்காக அவள் சர்வாவை அவள் கணவன் என்று சொல்கிறாள்? சர்வா நினைப்பது போல் உண்மையிலேயே இதெல்லாம் அந்த பெண்ணின் டிராப்பா? தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனை மித்ரா வேண்டாம் என்று சொன்னதை தெரிந்து கொண்ட ஆதி இனி என்ன செய்ய போகிறான்? ரத்னவர்மா மற்றும் கிருஷ்ணவர்மா இருவரும் 1 மாதங்களுக்கு மேல் வெளிநாட்டில் தங்க வேண்டும் என்று ஆதி சொன்னதற்கு ஏன் மித்ராவின் கண்கள் மின்னின? அதில் மித்ரா ஏன் சந்தோஷம் அடைகிறாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.